இப்போ இவர் தான் பாத சன்னியாசம். இவருக்கு நம்ம கைதாலேயே எண்ணாபிஷேகம் பண்ணிட்டு நம்ம எண்ணாபிஷேகம் பண்றது இவருக்கு. இவரு யாரு வந்து பக்தர்கள் வந்து நேரடியா வந்து தரிசனம் பண்ணக்கூடாது. இதுல வந்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். இதுதான் சனி இவரு சனி யாரை சரி அந்த சனி அந்த கிரகம் இங்க விடுதலை ஆயிடும். இங்க இந்த கோவில் ரொம்ப திருநள்ளார் கோவிலுக்கு போக முடியாத எல்லாருமே இங்க வந்து பார்த்தா வழிபட்டா அவருடைய பாத சனீஸ்வரர் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரசித்திப்படுத்தி நல்ல அருள் புரிகிறாரு. இதுதான் அவர் வந்து அவரோட அருள் வந்து நீங்க திருநள்ளார் போக முடியாத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க திருத்தணியில் உள்ள அகூர் கிராமத்துல நத்தம் கிராமத்துல இது வந்து அருள் புரிகிறாரு. எவ்வளவு அருமையான காட்சி கொடுக்குறாரு பாருங்க. மங்கள சனீஸ்வரர் பக்கத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரர். இவரு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு அவதாரம் இது மங்கள சனீஸ்வரர். மங்கள சனீஸ்வரர் வழக்கு வச்சு நெய்வேதம் பண்ணி துணி எல்லாம் செய்துட்டு கருப்பு துணி அதெல்லாம் செய்து நல்ல சிறப்பாக இருக்குங்க. இதுக்கு வந்து சிறப்பான என்ன அம்சம் பண்ணுவாங்க, என்ன ஸ்பெஷலி இந்த கருப்பு வேஸ்ட், கருப்பு டவுலு, தாட்சி, கருப்பு தாட்சி, எள்ளு உருண்டை அவன் எடுத்து படையில போட்டா சிறப்பா இருக்கும். அப்படியே வாங்க. அப்படியே ஒரு சுற்றி மலைங்களை இது வந்து நாகராணி நாகராஜா நாக சர்பத்துடைய இது ஒரு முக்கியமான ஸ்தலத்துமா கருதப்படுது. நாகராஜாவும் நாகராணி இங்க ஒன்னா இருக்காங்க. புத்து போட்டு இது புத்தோடு இருக்காங்க. இது பாருங்க, இது புத்து.